டாஸ் வின் பை ஆத்திரிப்பட்டி. ஆத்திரிப்பட்டிக்கும் புல்லாங்குடிக்கும் மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச்சு டாஸ் வின் வந்து ஆத்திரிப்பட்டி. ஆத்திரிப்பட்டி வந்து பில்டிங் பண்ணுறதுல இருக்காங்க. புல்லாங்குடி இறங்கிட்டாங்க ஃபுல்லாக. பந்து வீச்சாளர் சுமன், இவர் சிறந்த பந்து வீச்சாளர். பவுலிங் போடுறதுக்கு சுமன் வந்திருக்காரு. புல்லாங்குடி அணியின் ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு சுமன் வந்துட்டு இருக்காரு. அருமையான டாஸ் பால் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்டு வந்துச்ச ஃபர்ஸ்ட் பாலே போரு. புல்லாங்குடி அணியின் முக்கியமான பேட்ஸ்மேன். ரெண்டாவது பால் அருமையான போல்டுன்னு சொல்லலாம். சிறப்பாக பந்து போட்டுட்டு இருக்காரு நம்ம ஆத்தியடிப்பட்டி உஸ்மான் அவர்கள். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து, சிறப்பாக கட் செய்யப்பட்ட பந்து அங்கே தடுத்து எடுத்து அனுப்புவதற்கு ஒரு ரன் மட்டும். அகலப்பந்துன்னு சொல்லியிருக்காரு அம்பேரு. இது ஒரு அகலப்பந்து. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ஐயோ அருமையான மிஸ் செய்யப்பட்டு அங்கே ஃபீல்டர் தடுத்து எடுத்து அனுப்புவதற்கு அருமையாக ஸ்ட்ரைட் பந்து. 4 அருமையான ஃபோர். 4 அன்னைக்கான சிறப்பான 4 கொடுத்துருக்காரு. பிளஸ் நோ பால். முறையற்ற பந்து வீச்சுக்கு அனுமதி கிடையாது. கிரிக்கெட் இல்ல. ஓகே கடைசி நோ பால். சிறப்பாக ஒரு பந்து வீச்சு, டாட் பால். இத்துடன் ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. 14 ரன் எடுத்திருக்காங்க புல்லாங்குடி அணியினர். ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ரெண்டாவது ஓவரை போட ஆத்திரிப்பட்டி பவுலர். முதல் பந்து அங்கே மிஸ் செய்யப்பட்டு 2 ரன் நினைக்கிறேன் ஓடிட்டாங்க. ரெண்டாவது பால் அருமையாக அடிக்கப்பட்டு வந்து 4 ஆகுது. அருமையான 4. புல்லாங்குடி அணிக்காக முயற்சியினை மேலும் 4 அடித்து நிறைவேற்றியுள்ளார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. அடிக்கப்பட்ட பந்து 4. அருமையான 4. தனது அணிக்கான மீண்டும் ஒரு 4 எடுத்து கொடுக்கிறாரு அண்ணன். சிறப்பாக அடுத்த பந்து டாட் பால். அருமையான டாட் பால். சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. 4 ஆகுமா? அங்கே தடுத்து எடுத்து அனுப்புவதற்குள் ரெண்டு ரன் மட்டும் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 1 பால். அடி தடுத்து எடுத்து அனுப்புவதற்குள் ஒரு ஓட்டம். ஒரு ரன் மட்டும் எடுத்திருக்காங்க. ஒரு ஓட்டம் மட்டும். 2 ஓவர் முடிஞ்சிருக்கல. ஒரு விக்கெட். முடிவுற்ற நிலையில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 27 ஓட்டங்கள் எடுத்துள்ளனர் புல்லாங்குடி அணியினர்.
ஆத்திரெட்டிப்பட்டியும் 3வது ஓவர் போட நெக்ஸ்ட் பவுலர் வந்திருக்காங்க. 3வது ஓவரை அருமையான விடப்பட்டிருக்காரு. ஒரு பந்து வச்சு அகலப்பந்து எதிரியின் வாயிலாக ஒரு ஓட்டம் முன்னேறுகிறது. சிறப்பாக வீசப்பட்ட பந்து. இது ஒரு புள்ளி பந்து. அகலப்பந்து டேஸ் பால் போட்டிருக்காங்க. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4 ஆகுமா? அருமையான ஃபோர் அடிச்சிருக்காரு. 4 நல்லதோர் 4. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஆப் திசையில் 4 ஃபீல்டிங் மிஸ் செய்யப்பட்டு நல்லது முயற்சி 4. நெக்ஸ்ட் பால். நல்லதோர் பந்து வீச்சு டாட் பால். இது ஒரு அகலப்பந்து. உதவி வாயிலாக ஒரு ஓட்டம் உயர்கிறது புல்லான்குடி அணிக்கு. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஆப் திசையில் தடுத்து எடுத்து அனுப்புவதற்கு 2 ஓட்டங்கள். 2 ரன் இருக்காங்க. சிறப்பாக போடப்பட்ட பந்து. இது ஒரு அகலப்பந்து. அகலப்பந்து உதவி வாயிலாக பிள்ளானூர் அணிக்கு ஒரு ஓட்டம் உயர்கிறது. மேலும் ஒரு அகலப்பந்து எதிரியின் வாயிலாக ஒரு ஓட்டம் உயர்கிறது. அந்த ட்ரிபிள் ஒரு சிறு தடுமாற்றால் ஒரு அகலப்பந்து ஒரு ஓட்டம் மொத்தம் 2. மேலும் நல்ல ஒரு பந்து வீச்சு டாட் பால். இத்துடன் 3 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 45 ஓட்டங்கள் எடுத்துள்ளனர் பிள்ளானூர் அணியினர். பந்து வீச்சாளர் நாட்டத்தின் கடைசி ஓவர். ஆத்திரிப்பட்டியிலேருந்து இன்னொரு பவுலரை போடுறாரு. அருமையாக போடப்பட்ட பந்து. அருமையான ஆட்டி சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து சூப்பராக தடுத்து எடுத்து அனுப்புவதற்கு மூன்று ரன் மட்டும் ஓடிருக்காங்க. 2வது பால். அருமையான பந்து. சிறப்பாக போடப்பட்ட பந்து. இது ஒரு புள்ளி பந்து. அருமையான விக்கெட் வேணும். விக்கெட் சிறப்பாக போடப்பட்ட பந்து. விக்கெட். பேரரசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையாக கேட்ச் மிட் செய்யப்பட்டு ஒரு ஓட்டம். சூப்பராக பவுலிங் போட்டுட்டு இருக்காரு அண்ணா. கடைசி 1 பால். சூப்பராக அடிச்சிருக்காரு பார்த்துக்கங்க. 4 ஆயிருமான்னு பார்த்தா அருமையான 4 பால். கடைசி பால். கடைசி 4. 4 ஓவர் முடிஞ்சு 2 விக்கெட்டு 53 ரன் எடுத்திருக்காங்க புல்லானடுதி.
4 ஓவர்கள் முடிவிட்ட நிலையில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ஓட்டங்கள் எடுத்துள்ளனர் புல்லாங்குடி அணியினர். பேட்ஸ்மேனாக ஆத்திரப்பட்டிலேருந்து சுமன் இறங்கியிருக்காரு. ஆப்போசிட்டில் வந்து பவுலிங்கில் புல்லாங்குடியிலேருந்து கந்தசாமி அவர்கள். இந்த மேட்சை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால். அருமையான முதல் பால அகல பந்து கொடுத்துருக்காரு பேரு. அருமையாக அடிச்சிருக்காரு. அதை வந்து ஃபில்டர் மிஸ் செய்யப்பட்டு 4 ஆகுமா பேக்கப் வந்து எடுத்து அடிச்சிட்டாங்க. இங்கே விட்டுட்டாங்க. திரும்பி அது தைக்கிட்டாரு. கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. 2 ஓட்டங்கள் ஓடி இருக்காங்க. சேண்ட் பால் அருமையாக அடிச்சிருக்காரு. 6 ஆகுமான்னு பார்த்தா 6. அருமையான 6 வந்து தன் அணிக்காக முதல் 6 அடிச்சிருக்காரு சுமனை. பால் அருமையாக திரும்பி அடிச்சிருக்காரு. அருமையான கேட்ச் ஆகுமான்னு பார்த்தா கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. தைக்கிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்காங்க. இங்கே ஓடிட்டே இருக்காங்க. மாறி மாறி ஒரே குழப்பமா இருக்குப்பா. 4 ரன்கள் ஓடி இருக்காங்க. அருமையான ஓட்டம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் அருமையாக திரும்பி மடிக்கப்பட்டு வந்து போயிருச்சா வெளில போயிருச்சா 6. அருமையான 6 தனது அணிக்கான 2வது 6 அடிச்சிருக்காரு சுமன். சுமன் கிங். ஓகே அருமையாக போட்டிருக்காரு பவுலரு. இது ஒரு ஓகே அருமையாக போட்டிருக்காரு பவுலரு. சிறப்பான ஒரு பந்து. இதோட ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் விக்கெட் இழப்பின்றி 19 ஓட்டங்களை எடுத்துள்ளனர் ஆத்திரப்பட்டி அணியினர். 19 ரன் எடுத்திருக்காங்க ஆத்திரப்பட்டி. இந்த பெஸ்ட் பரவாயில்ல. 19 ஓட்டங்களை எடுத்துள்ளனர் ஆத்திரப்பட்டி அணியினர். புல்லாங்குடி அணிக்கு 2வது ஓவர் போடுறாரு ராமு. ஃபர்ஸ்ட் பால் சிறப்பாக போடப்பட்ட பந்து. அருமையாக போடப்பட்ட டாட் பால். 2வது பால் காலில் தூக்கிட்டு ஓகே நன்றாக போடப்பட்ட பந்து. 3வது பால் சூப்பராக அடிச்சிருக்காரு லெக் சைடு. ரன் ஓடி இருக்காங்க. 4வது பால் அருமையாக அடிச்சிருக்காரு சுமன். 4 ஆகுமா? அருமையான 4. 4 தனது அணிக்காக 6 அடித்துக் கொண்டிருக்கின்றார் சுமன் கிங். 5வது பால் அருமையாக போட்டிருக்காரு. அருமையான கேட்ச் எடுத்திருக்காங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆத்திரப்படியின் முக்கியமான பேட்ஸ்மேன் சுமன் அவர்கள் விக்கெட் இருந்ததில் வெளில போறாரு. ஆத்திரப்பட்டிலேருந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காங்க. கடைசி பாலா போட்டிருக்காரு. முன்னாடி என்னான்னு பார்த்தா ஓகே தைக்கிருக்காங்க. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து தடுத்து எடுத்து அனுப்புவதற்கு சூப்பராக பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓட்டம் மட்டும் எடுத்திருக்காங்க ஆத்திரப்பட்டி. 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 1 விக்கெட் இழப்பிற்கு 24 ஓட்டங்களை எடுத்துள்ளனர் ஆத்திரப்பட்டி அணியினர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 25 ரன் எடுத்திருக்காங்க ஆத்திரப்பட்டி. 1 விக்கெட் இழப்பிருக்கு. 3வது ஓவர் போட புல்லாங்குடி அணியிலேருந்து சிவா அண்ணன் வந்திருக்காரு.
ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக மடக்கி அடிச்சிருக்காப்ல. அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு புல்டரா தடுத்து எடுத்து அனுப்புவதற்குள் ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காங்க புலாநடுதி அணியினர். நல்லது ஒரு ஃபீல்டிங் ராமு. ரெண்டாவது பால் அருமையாக போட்டிருக்காரு. நல்லது ஒரு பந்து வீச்சு. மூணாவது பால் அருமையாக போடப்பட்ட பந்து சூப்பராக போட்டுட்டு இருக்காரு தன் அணிக்காக. மூணாவது ஓவர் சிவா அவர்கள் சூப்பராக பவுலிங் விட்டுருக்காரு. சிவா அவர்கள் தன் அணிக்காக. நாலாவது பால் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து. அருமையான ஃபோர் பால் அடிக்கப்பட்ட ஒரு 4. வெயிட் பண்ணி ஒரு பால் அடிச்சிட்டார் 4 தனது அணிக்காக. புலாநடுதி பவுலிங் ரொம்ப. அஞ்சாவது பால் சூப்பர் அருமையான சூப்பர் அருமையான போல்ட் எடுத்திருக்காரு. மூணாவது ஓவரில் கடைசி பால் சூப்பராக இறங்கி அடிச்சிருக்காரு. 6 ஆகுமா 4 ஆகுமா 6 அருமையான 6 தனது அணிக்கான வெற்றி பாதை எடுத்து செல்றா. அருமையான 6 அடிச்சிருக்காரு ஆத்திரிப்பட்டி அணியினர். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட்டுக்கு 36 எடுத்திருக்காங்க ஆத்திரிப்பட்டி அணியினர். மிஞ்சியுள்ள 6 பந்துகளில் 18 ஓட்டங்களை எடுத்து கடைசி ஓவர் புலாநடுதியிலேருந்து ராமு அவர்கள் வர்றாங்க. புலாநடுதிக்கு 4வது ஓவரை போட ராமு வர்றாரு. ஃபர்ஸ்ட் பால் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 6 ஆகுமா 4 ஆகுமா? அருமையான 6 4 6 அருமையான 4 அடிச்சிருக்காரு தன் அணிக்காக. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 அடிச்சிருக்காரு 4 அடிச்சிருக்காரு 4 அடிச்சிருக்காரு. ரெண்டாவது பால் நல்ல பந்தா போட்டிருக்காரு. நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால் 4 பந்து. மூணாவது பால் அருமையாக அடிச்சிருக்காரு வளைச்சு. நல்ல ஒரு அடி அங்கே தடுத்து எடுத்து அனுப்புவதற்குள் 2 ஓட்டங்கள் மட்டும் எடுத்திருக்காங்க. 2 ஓட்டங்கள் மட்டும். நாலாவது பால் அருமையான போடப்பட்ட பந்து கொஞ்சம் நின்று அடிச்சிருக்கலாம் அண்ணன். ஒரு பந்து வீச்சு 2 சின்ன தடுமாற்றம் ஆயிடுச்சு. 2 பால்ல 15 ரன் அடிக்கணும். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். 2 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். ஆத்திரிப்பட்டி சரியான ப்ரெஷர்ல இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அஞ்சாவது பால் அருமையாக போடப்பட்ட பந்து சிறப்பாக போடப்பட்ட பந்து. ரன் எதுவும் இல்லை. ஒரு பால் ராமு. கடைசி ஓவரில் கடைசி பால் சூப்பராக அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு ரன் எதுவும் இல்லை. நடந்து முடிந்த ஆட்டத்தில் புலாநடுதி அணியினர் வெற்றி பெற்றிருக்காங்க.